நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். இந்த காணொலியில 5 இணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 இணைகளை பத்தியும் இந்த 5 இணைகளோட முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், புறப்பொருள் இந்த 4 பத்தியும் பார்க்க போறோம். முதல்ல முதற்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதற்பொருள் அப்படிங்கிறது நிலம், பொழுது அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. நிலம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த பெயர்கள் முறையா மலைகள், காடுகள், விளைநிலங்கள், கடற்கரை, பாலை நிலங்கள் அப்படிங்கிற இடங்களை குறிக்குது. பொழுது அப்படிங்கிறது சிறுபொழுது, பெரும்பொழுது அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு 6 வகையான சிறுபொழுதுகள் இருக்கு. வைகறை அப்படிங்கிறது விடியற்காலை 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும். காலை அப்படிங்கிறது காலையில 6 மணில இருந்து முற்பகல் 10 மணி வரைக்கும். நண்பகல் அப்படிங்கிறது முற்பகல் 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும். ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும். மாலை அப்படிங்கிறது மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும். யாமம் அப்படிங்கிறது இரவு 10 மணில இருந்து விடியற்காலை 2 மணி வரைக்கும். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு சிறுபொழுது அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு. ஏற்பாடு அப்படிங்கிற சொல் எல் கூட்டல் படு அப்படின்னு பிரியும். எல் அப்படின்னா கதிரவன் அர்த்தம். படு அப்படின்னா சாய்தல் அல்லது மறைதல் அப்படின்னு அர்த்தம். ஏற்பாடு அப்படின்னா கதிரவன் மறையும் நேரம் அப்படின்னு அர்த்தம். படுத்தல் அப்படின்னா உடம்ப சாய்ந்த நிலையில வச்சு உறங்குதல் அப்படின்னு அர்த்தம். பெரும்பொழுது அப்படிங்கிறது இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், இலையுதிர் காலம் அல்லது குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படின்னு 6 வகைகளா பிரிக்கப்படுது. ஒரு வருடம் அப்படிங்கிறது 12 மாதங்களா பிரிக்கப்படுது. அதே ஒரு வருடம் 6 பெரும்பொழுதா பிரிக்கப்படுது. ஒரு பெரும்பொழுதுக்கு 2 மாதங்கள் அப்படின்னு 6 பெரும்பொழுதுக்கு 12 மாதங்கள் அப்படின்னு பிரிக்கப்படுது. 6 பெரும்பொழுது 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருடம் அப்படின்னு தமிழர்கள் பிரிச்சிருக்காங்க. இளவேநீர் காலம் அப்படிங்கிறது சித்திரை வைகாசி மாதங்களை கொண்டது. முதுவேநீர் காலம் அப்படிங்கிறது ஆனி ஆடி மாதங்களை கொண்டது. கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி மாதங்களை கொண்டது. இலையுதிர் காலம் அல்லது குளிர்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கொண்டது. முன்பனி காலம் அப்படிங்கிறது மார்கழி தை மாதங்களை கொண்டது. பின்பனி காலம் அப்படிங்கிறது மாசி பங்குனி மாதங்களை கொண்டது. அடுத்து கருப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கருப்பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள், விலங்குகள், பறவைகள், தெய்வங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. கருப்பொருள்ல மொத்தம் 13 வகை இருக்கு. அதையெல்லாம் என்னென்னு பார்ப்போம். தெய்வம், மக்கள், ஊர், நீர், மரம், மலர், உணவு, பறவை, விலங்கு, பறை, யாழ், பண், தொழில் அப்படின்னு 13 வகை இருக்கு. இந்த 13 விஷயங்களும் ஒவ்வொரு நிலத்துக்கும் மாறுபட்டதா இருக்கும். அடுத்து உரிப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நிலத்திலையும் வாழக்கூடிய மக்களோட ஒழுக்கம்தான் உரிப்பொருள்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நில மக்களுக்கான உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்திருத்தல். முல்லை மக்களுக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். மருத மக்களுக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும். ஊடல் அப்படின்னா பொய்யான கோபம்னு அர்த்தம். நெய்தல் மக்களுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இரங்கல் அப்படின்னா கவலை அப்படின்னு அர்த்தம். பாலை மக்களுக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பிரிதல் அப்படின்னா பொருள் ஈட்டுறதுக்காக தலைவன் தலைவியை பிரிகிறதுன்னு அர்த்தம். அடுத்து புறப்பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்தவங்க கிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களான கல்வி, வீரம், கொடை, புகழ் இந்த மாதிரியான சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறப்பொருள் மொத்தமா 12 வகைப்படும். வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உடியை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை அப்படின்னு 12 வகைப்படும்.
வெற்றி திணை அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்க போகுது அப்படின்னா பகைவர் நாட்டுல இருக்கிற பசுமாடுகளை கவர்ந்து வர்றது. கரந்தை திணை அப்படின்னா கவர்ந்து செல்லப்பட்ட பசுமாடுகளை மீட்டு வர்றது. வஞ்சி திணை அப்படின்னா எதிரி நாட்டு மேல படையெடுத்து செல்றது. காஞ்சி திணை அப்படின்னா படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து நின்று தடுக்கிறது. உழிஞை திணை அப்படின்னா பகைவர் நாட்டு மதில் சுவரை சுத்தி வளைச்சி போர் செய்கிறது. முச்சி திணை அப்படின்னா தங்களோட மதில் சுவரை பகைவர்களை கைப்பற்ற விடாம தடுக்கிறது. தும்பை திணை அப்படின்னா இரு நாட்டு போர் வீரர்களும் ஒருத்தர் எதிர்த்து நின்று போர் செய்யறது. வாகை திணை அப்படின்னா பகைவரை வென்று வாகை பூவை சூடி தன்னோட வெற்றியை கொண்டாடுறது. பாடாம் திணை அப்படின்னா வெற்றி பெற்ற அரசரோட கல்வி, வீரம், கொடை இதை பத்தியெல்லாம் புகழ்ந்து பாடுறது. பொதுவியல் திணை அப்படின்னா மக்களுக்கு தேவையான அறம் சார்ந்த சிந்தனைகளையும் ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகளையும் எடுத்து சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துறது. கைக்கிளை திணை அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோன்றக்கூடிய ஒருதலை காதல். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு பொருள். பொருந்தா காமம் அப்படின்னா அறத்துக்கு புறம்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோன்றக்கூடிய காதல், காமம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா வேற ஒருத்தங்களோட கணவனையோ மனைவியையோ விரும்புறது. தனக்கு திருமணமானதுக்கு அப்புறமா கூட ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ விரும்புறது. மனைவிக்கு தெரியாம கணவனும் கணவனுக்கு தெரியாம மனைவியும் இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோட தொடர்புல இருக்கிறது. திருமணமாகாத ஒரு பொண்ணும் பையனும் திருமணமான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ விரும்புறது. ஒரு ஆண் தன்னை விட வயதுல மூத்த ஒரு பெண்ணை காதலிக்கிறது, திருமணம் செய்யறது. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பொருந்தா காமம் தான். இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாமே ஐந்திணைகளும் ஐந்திணைகளை பத்தின குறிப்புகளும். நேர்மை அப்படிங்கிறது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு முதன்மையான தகுதி. நம்ம படித்த படிப்புக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த படிப்பு நமக்கு கை கொடுக்கும். நம்ம செய்கிற வேலைக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த வேலையில நம்மளால உயர முடியும். காதல்ல நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ அதை பொறுத்து தான் அந்த காதல் திருமண வாழ்க்கையா முடியும். அதே மாதிரி நமக்கு அமைகிற திருமண வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ நேர்மையா இருக்கோமோ அதை பொறுத்து தான் அந்த திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலைக்கும். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நல்லதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா முடிவு நல்லதாக தான் அமையும். கெட்டதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது கெட்டதாக தான் அமையும். நம்மளோட பாதையில நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பயணம் இனிமையா இருக்கும். அதனால நல்லதை தேர்ந்தெடுங்க, நல்ல பாதையில போங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.